ஸோ இது வந்து ஒரு சிட்டி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இந்த சிட்டியை பார்க்கும்போது ஒரு சைடில் BMW கார் கடை, இன்னொரு சைடில் ரேஷன் கடை, இந்த சைடில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் இந்த சைடில் இருந்த வேலையும் போயிடுச்சு, ஜாப் லாஸ். இவங்க துபாய் ட்ரிப்புக்கு போகிறாங்க, இவங்களுக்கு இஎம்ஐ பில்லியன் பெண்டிங்கில் இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டை பார்க்கும்போது வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன்? என்ன அப்சர்வேஷன் கணக்கு தெரியுது? ஸோ சேம் இந்தியா சேம் டைம்ல ரெண்டு விதமான வாழ்க்கையை பார்க்க முடியுதுல. அப்போ இதை வந்து ரொம்ப சிம்பிளா ஒன் லைன்ல சொல்லணும். எப்படி சொல்லலாம்? இந்தியாவோட த பெஸ்ட் டைமும் இந்த காலகட்டம் தான், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டைமும் இந்த காலகட்டம் தான். போத் தி ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் பெஸ்ட் டைம் ரெண்டுத்தையும் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியுது. சரி, ஆக்சுவலா இந்த கோட் இருக்குல்ல, சின்ன வயசுல இருந்து படிப்போம்ல, சார்லஸ் டிக்கன்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ரைட்டர்ல. இந்த உலகத்துல 3 சார்லஸ் முக்கியம். ஒரு சார்லஸ் டார்வின் பயாலஜி, இன்னொரு சார்லஸ் டிக்கன்ஸ் லிட்ரேச்சர்ல ஃபேமஸ், இன்னொரு சார்லஸ் மார்க்ஸ் எக்கனாமில. கார்ல் மார்க்ஸ்க்கு இன்னொரு வார்த்தை சார்லஸ். இந்த பாயிண்ட் ஏன் சொல்றேன்னா, சார்லஸ் டிக்கன்ஸ் லிட்ரேச்சர் வேர்ல்ட்ல பெரிய ஆள். அவர் எந்த புக் எழுதினாலும் எந்த நாவல் எழுதினாலும் அடுத்த 1 இயர்ல அந்த கண்ட்ரில அது ஒரு பாலிசியை கொண்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு மோஸ்ட் எஃபெக்டிவ் ரைட்டர். நீங்க எங்க வேணா கோட் பண்ணி பேச முடியும். அவர் நாவல் படிச்சா, அவர் நாவல் படிச்சுட்டு இந்தியா எப்படி இருக்குன்னு பண்ண முடியும், இந்த கண்டெக்ஸ்ட்க்கு ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அவ்வளவு முக்கியமான ரைட்டர். ஸோ இவரோட கோட் தான் இது. அவரோட முக்கியமான ஒரு புக், டேல் ஆஃப் 2 சிட்டிஸ். இதுல இருக்குல்ல, 2 விதமான சிட்டிஸ். ஸோ அவர் சொன்ன லைன் தான் இது. இட் வாஸ் தி பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இட் வாஸ் தி பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ். ஸோ ஓரளவுக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்குறோம் தெரியுதா? சரி, நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இன்இக்வாலிட்டியோ பாவர்ட்டியோ கிடையாது. அதை விட மோஸ்ட் டைனமிக் டாபிக் இன்கம் மொபிலிட்டி, தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். அதாவது 2014 இருந்து அப்புறம் கோவிட் வருதா, இப்போ லைஃப் மாறுதா, இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் முக்கியம். கோவிட்ல இருந்து, கோவிடுக்கு முன்னாடி இந்த 5 இயர்ஸ், கோவிடுக்கு அப்புறம் இருந்த 5 இயர்ஸ், இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல உங்க லைஃபை யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப் வந்து அப்படியே மேலே போயிட்டு இருக்கா இல்லை டவுன்வர்ட் போயிட்டு இருக்கா? மக்களோட வாழ்க்கை வந்து கோவிடுக்கு அப்புறம் இந்த 5 இயர்ஸ் மூவ் ஆகிட்டு கோவிடுக்கு அப்புறம் லைஃப் மேலே போதா, லைஃப் கீழே குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த விஷயத்தை அப்சர்வ் பண்றதுக்கு டேட்டாஸ் பத்தாது. விச் மீன்ஸ் பாவர்ட்டி ரேட்டு, இன்கம் ஈக்வாலிட்டி இண்டெக்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாமே போட்டோ மாதிரி அப்பப்போ எடுத்த டேட்டா இருக்கும். நம்ம பார்க்கறது வந்து மூமெண்ட் ஆஃப் லைஃப். லாஸ்ட் 10 இயர்ஸ்ல மக்களோட லைஃப் டைனமிக்காக மாறி இருக்கு. ஒரு வீடியோ மாதிரி. சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். சரி, உங்க ஃபேமிலி வந்து 2014ல, சரி நீங்களே யோசிக்க முடியும், உங்க ஃபேமிலி யோசிக்க முடியும். உங்க ஃபேமிலி 2014 மிடில் கிளாஸா இருந்திருக்கலாம். அப்படி யோசிச்சு பாருங்க. ஃபிளாஷ்பேக்ல இருக்கு. பேண்டமிக் டைம்ல நல்லா போயிட்டு இருந்த உங்க ஃபேமிலி மிடில் கிளாஸ் லைஃப் டக்குன்னு ஒரு ஜாப் லாஸ் ஆயிருக்கும். உங்க ஃபேமிலிக்கு முக்கியமான விஷயமே ஜாப் தான். அதுவே போயிடுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பவர்ட்டி பக்கம் வருவீங்க. அப்போ உங்களோட ஃபுட்டு, ஹெல்த் இரண்டுமே கேள்விக்குறியாக மாறிவிட்டது. இது ஒரு பீப்புள் லைஃப். இந்த இந்தியாவில் இதே காலகட்டத்தில் ஒருத்தவங்க லைஃப் ஸ்டைல் இப்படி மாறி இருக்கு. அண்ட் பேரலா சில பீப்புளோட லைஃப் ஸ்டைல் ஆஃப்டர் கோவிட், அவங்க ஸ்டார்ட் அப் பிசினஸ், அவங்களோட ஸ்டார்ட் அப் பிசினஸ் இஸ் கெட்டிங் சக்சஸ். ரியல் எஸ்டேட் பூம் ஆகுது, ஸ்டாக் மார்க்கெட் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள் ஆஃப் டவுன்வர்ட் மொபிலிட்டி, கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் அப்வர்ட் மொபிலிட்டி. ஸோ இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து மக்களோட லைஃப்ல ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒரு ஷாக் நடந்திருக்கும், ஒரு ஷாக் உங்களுக்கு கீழே கொண்டு வந்திருக்கும், ஒரு ஷாக் உங்க லைஃப் மேல கொண்டு போயிருக்கும். இதை ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, டவுன்வர்ட் மொபிலிட்டி. இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்குல்ல, மிடில் கிளாஸா இருந்துட்டு பாவர்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஆக்சுவலா இதை அப்சர்வ் பண்ணும்போது திஸ் இஸ் நாட் தி மணி ப்ராப்ளம். இதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இட் இஸ் நாட் ஒன்லி தி மணி ப்ராப்ளம். இந்த மொபிலிட்டி இந்த ஃபேமிலிக்கு தர்றது மிகப்பெரிய மென்டல் ட்ராமா. அடுத்த மாசத்துக்கு கையில காசு இருக்காது. எப்படி காசு வரப்போகுது? மைண்ட் யோசிச்சுட்டே இருக்கும். மென்டல் ட்ராமா, பசங்களோட ஹெல்த்துக்கு, பசங்களோட எஜுகேஷனுக்கு. மற்ற ஃபேமிலி மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் இல்லை, டிக்னிட்டி, சொசைட்டியை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஹியூமிலேஷன் வரும். ஸோ இந்த விஷயத்தை ரொம்ப சிம்பிளா மென்டல் ட்ராமான்னு சொன்னேன். இப்போ யோசிங்களேன், கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேரோட மக்கள் வந்து ஸ்லிப் டவுன் ஆயிருந்துச்சுன்னா, டவுன் மொபிலிட்டியா இருந்திருக்குன்னா, ஒட்டுமொத்த இந்தியன் மக்களோட மைண்ட் எப்படி இருக்கு, எந்த மாதிரி லைஃப் வாழ்ந்துருக்காங்க? மென்டல் ட்ராமால இல்ல. திஸ் இஸ் ஒன் இந்தியா. பாயிண்ட் புரிஞ்சுல? நிறைய மக்களோட லைஃப் வந்து ஸ்லிப் டவுன் ஆகிட்டே இருக்கும்போது எந்த மாதிரி சொசைட்டி உருவாக்குறோம், எந்த மாதிரி வேல்யூஸ் உருவாகுது, இதை யோசிங்க. இப்போ அப்படியே கோவிடுக்கு அப்புறம் அப்வர்ட் மொபிலிட்டி, உங்க லைஃப் எப்படி போச்சுன்னா எப்படி இருக்கும்? லக்ஸுரி லைஃப், ஹை இன்வெஸ்ட்மெண்ட், பிக் பிசினஸ் எக்ஸ்பான்ஷன், ரியல் எஸ்டேட் ஸ்பெகுலேஷன். அதானே அதிகமாக கையில காசு வந்தவொடனே லேண்ட் வாங்கலாம்னு யோசிப்போம். அப்போ ஒரு சைட் ஆஃப் மக்களுக்கு வெல்த் கோவிடுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வெல்த் அதிகமாயிட்டே இருக்கு, வெல்த்தை சேவ் பண்ணிருக்காங்க. பட் இன்னொரு இந்தியாவுக்கு ஆல்ரெடி இருந்த இன்கம் என்ன ஆகுது? குறையுது. அப்ப அது 2 பேருக்குமான இன்கம் கேப் என்ன இருக்கு? பெருசாயிட்டு இருக்குல்ல. தி கேப் கெட்ஸ் வைடன் சொல்லலாமா? எஸ். ஸோ இப்போ சொல்லுங்க, ஹவு இஸ் இந்தியா? இந்தியா எப்படி இருக்கு? இந்தியா வந்து ஃபுல் பேடுன்னு சொல்ல முடியாது, ஃபுல் குட்னு சொல்ல முடியாது. இட் இஸ் லைக் மிக்ஸ்டு பிக்சர், ஒரு கிரே ஏரியா மாதிரி. நம்ம ஏன் கிரேன்னு சொல்றோம் புரியுதுல்ல? சில பேர் லேடர்ல சூப்பராக இருக்காங்க, சில பேர் இருந்த இடத்துல இருந்து தவறு கீழே விடுறாங்க, சில பேர் ரொம்ப செக்யூரா ஃபீல் ஆகுறாங்க, சில பேர் லைஃப் ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு மாசம் ஓட்டுறதுக்கும் கையில காசு இல்லை. இப்ப சொல்லுங்க, இந்தியா முழுக்க இருக்க எல்லா மக்களும் ஒரே ஐடியாவா இந்தியா இஸ் ப்ராக்ரஸ்ன்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா? கிடையாது இல்ல. அப்ப பாதி இந்தியாவுக்கு அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இந்தியாவில் பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க ஓட்டிங் பிஹேவியர் என்ன ஆகும்? பாயிண்ட் புரியுது இல்ல? ஒவ்வொரு ஃபேமிலியோட மொபிலிட்டி ஆட்டோமேட்டிக்லி இம்பாக்ட்ஸ் அவர் பாலிடிக்ஸ். அண்ட் ஆல்சோ பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது, இந்த ஸ்லிப் டவுன் ஆனாங்கல்ல, அந்த மக்களுக்கு இன்னொரு பீப்புள் இருக்காங்களே, பணக்காரா மாறுறாங்களே, அவங்க லைஃப் தெரியல பரவாயில்ல, இப்போ ஆட்டோமேட்டிக்கா சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. துபாய்க்கு போறாங்க, ஹோட்டலுக்கு போறாங்க, அந்த குழந்தைங்க யூஸ் பண்ற பொருளை பாக்குறாங்க. அப்ப டவுன் அண்ட் மொபிலிட்டி எதை உருவாக்குது? சொசைட்டிக்குள்ள சோஷியல் கொஹெஷனை அதிகமாக்குமா கம்மியாக்குமா? ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? ஒரு சொசைட்டி
சொசைட்டியோட மொபிலிட்டியை பிக்சர் பண்ணி பார்க்கறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன்? தி மொபிலிட்டி ஷேப்ஸ் தட் சொசைட்டிஸ் சைக்காலஜி. எல்லா மக்களுக்கும் என்னங்க ஆசை இருக்கும்? நான் சொல்றது ஃபிளாஷ்பேக் பண்ணா இப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க? ஒரு 2014 இருக்கும்போது. ஆனால் உங்களுக்கு தெரியும், எல்லா மக்களும் அந்த எக்கனாமிக் லேடர்ல ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. ஒரு 10% மக்கள் டாப் 10 இருப்பாங்க. அதாவது மக்களை பிரிச்சிடலாம். இந்த எக்கனாமி தான் ஏணி பண்ணி வச்சுக்கிட்டா இந்த டாப்ல இருக்கிறது 10% மக்கள், அடுத்த லெவல்ல ஒரு 40% மக்கள் இருப்பாங்க, பாட்டம்ல தான் பாதிக்கு பாதி மக்கள். இது வந்து ரியல் இந்தியா, எப்பவுமே இருக்கிற இந்தியா. ஓகேவா? இந்த எல்லா மக்களுமே 2014ல ஒரு 10 இயர்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்தா அவங்களோட ஹோப் என்னவா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மக்களை வச்சுக்கலாமே, அவங்க ஏம் என்னவா இருக்கும்? எடுத்த உடனே பில்லியனர் ஆயிடணும், கோடீஸ்வரன் ஆயிடணும் யோசிக்க மாட்டாங்களே. அவங்க ப்ராக்டிக்கலா யோசிப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைஃப்ல இப்போ எங்க இருக்கோமோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கக்கூடாது. மேலே போ ட்ரை பண்ணலாம், பட் கீழே மட்டும் இறங்கக்கூடாது. ஸோ ஒரு கவர்மெண்ட் கிட்ட, ஒரு கண்ட்ரி கிட்ட மக்கள் வைக்கிற முதல் ஹோப்பே இது. முடிஞ்ச அளவுக்கு என் லைஃபை ஸ்டேபிளா கொண்டு போகும். என் பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகலாம் பரவாயில்ல, ஸ்டேபிளா இருக்கணும், அந்த இடத்துக்கு கீழே போயிடக்கூடாது. பட் வாட் இஸ் தி ரியாலிட்டி? 2014 அப்புறம் என்ன ஆச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த ஏணி பார்த்தோம்ல, இந்த ஏணியில 2014 டைம்ல முக்காவாசி மக்களோட லைஃப் வந்து ஸ்டேபிளா இருந்துச்சு, யாருமே கீழே விடல. 2014 வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரோட லைஃபும் ஸ்டேபிளா இருந்துச்சு. 70% ஆஃப் பீப்பிள்ஸ் லைஃப் வேர் இன்ஸ்டேபிள். இந்த ஸ்டெபிலிட்டியில இப்ப இருக்கிற எத்தனை பேர்னா 50%. பாயிண்ட் புரியுதா? இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷன்ல இப்ப பாதிக்கு பாதி பேரோட லைஃப் மட்டும் தான் ஸ்டேபிளா இருக்கு. மிச்ச பாதி பேர் லைஃப் ஒன்று மேல போயிருக்கலாம், அப்வர்ட் மொபிலிட்டி, டவுன் மொபிலிட்டி. அண்ட் சிமிலர்லி 2014ல 15ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 14% மக்களோட லைஃப் எப்பொழுதுமே இன்ஸ்டேபிளா இருக்குன்னா, டவுனோட இருக்குன்னா பார்த்தோம்ல. இப்போ 2014ல 70% மக்களோட லைஃப் எப்படி இருக்கு? ஸ்டேபிளா இருக்கு. அந்த 70% மக்களை விட்டுறலாம், மிச்சம் இருக்காங்களே. ஸோ 2014லுமே ஒரு 14% ஆஃப் மக்களோட லைஃப் எப்படி இருக்கு? ஆல்ரெடி டவுனோட வந்திருக்கு. இந்த டவுன்வர்ட் மொபிலிட்டி 2025 ஆஃப்டர் 10 இயர்ஸ் இந்த டவுன்வர்ட் மொபிலிட்டி அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கா? கம்மியா இருக்கணும்ல, 26%. 10 இயர்ஸை விட 10 இயர்ஸ்க்கு முன்னாடியை விட இப்போ டவுன்வர்ட் மொபிலிட்டி டபுளாக அதிகமா இருக்கு. நிறைய பேரோட லைஃப் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ சொல்லுங்க, இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ஆகுது, ஸ்ரிங்கிங்கா? ஸ்டெபிலிட்டியா இருக்கிற பாப்புலேஷனோட சைஸ் ஆகுது, குறையுது இல்ல? ஒருவேளை உங்களுக்கு இந்த டேட்டா புரியலனா இப்படி வச்சுக்க மைண்ட்ல, ரொம்ப சிம்பிளா. உங்க ஊர்ல ஒரு 4 ஃபேமிலி சூஸ் பண்றீங்க. இந்த 4 ஃபேமிலியில கண்டிப்பா ஒரு ஃபேமிலி 2014 இப்போ அவங்க லைஃப் சிச்சுவேஷன் ரொம்ப வர்ஸா இருக்கும். 4 ஃபேமிலியில ஒரு ஃபேமிலி கண்டிப்பா டவுன்வர்ட்ல போயிருக்கு 2014 அண்ட் ஆல்சோ பாசிட்டிவ் இருக்கு. 2014 அந்த டைம்ல இருந்தே சில குறிப்பிட்ட மக்கள் ஒரு 14% பீப்பிள் அப்வர்ட் மொபிலிட்டி. எந்த டைம்ல? அப்பவே. அடுத்த 10 இயர்ஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மக்களோட வாழ்க்கை லைஃப் அதிகமா இருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்கு? 23%. ஸோ சிம்பிளா எப்படி சொல்லலாம்? இந்தியாவோட எக்கனாமி கொலாப்ஸ்லாம் ஆகல. சில பேர் ரைசிங், சில பேர் ஸ்லிப்பிங் டவுன். நம்ம சொல்லுவோம்ல, யோசிப்போம்ல, கீழே விழுந்துடக்கூடாதுன்னு. பட் அந்த சிச்சுவேஷனையும் பார்க்க முடியுது. பட் இம்பார்ட்டன் என்னன்னா, இந்த கீழே விடுறாங்களே ஃபாலோயிங் குரூப், இந்த ஸ்பீடு தான் அதிகமாயிட்டு சொல்றாங்க. இவங்க மேல போறதை விட டவுன் ஆகிற ஸ்பீடு தான் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப நார்மலா தெரியும், பட் அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அடுத்தடுத்து வரும்போது லைஃப் எப்படி இருக்கும்? அப்படி தான் போயிட்டு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் லைஃப் எங்க போக கூடாது? டவுன் போக கூடாது, ஸ்டேபிள் அப்படியே இருக்கலாம். ஒரு ஜெனரேஷன் விட அடுத்த ஜெனரேஷன் இப்படி தான் ஆகும். பட் கால்வாசி ஸ்லிப் ஆகுறாங்கன்னா லேடர்ல, அந்த கண்ட்ரியோட எக்கானமியோட ஹெல்த் என்ன ஆகுது? கொஞ்சம் பேட் தானே ஆகும். இது புரிஞ்சுல? இப்போ அடுத்த பாயிண்ட், இது எல்லாத்தையும் யார் சொல்றா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த அப்ரோச் பேர் வந்து டாக்குமெண்ட்ரி அப்ரோச்னு சொல்லலாம். என்ன ரீசன்? இது வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டு சர்வே, கன்சியூமர் பிரமிட், தி கன்சியூமர் பிரமிட் ஹவுஸ் ஹோல்ட் சர்வே, CPHS சொல்லலாமா? இந்த சர்வே எடுக்கிறது யாரு? சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி, தி சென்டர் ஃபார் மானிட்டரிங் தி இந்தியன் எக்கனாமி. இவங்க எடுத்த ஹவுஸ் ஹோல்ட் சர்வே. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2014ல சில ஸ்பெசிபிக் ஃபேமிலியை, ஹவுஸ் ஹோல்ட்ஸை பிக் பண்ணுவாங்க. பிக் பண்ணிட்டு எவ்ரி 4 months, ஒவ்வொரு 4 மாசத்துக்கும் இந்த ஃபேமிலியோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லாஸ்ட் 11 இயர்ஸ். ஒருவேளை இந்த ஒவ்வொரு 4 மாசத்துல ஏதாவது ஒரு ஃபேமிலி கரெக்டாக ஆன்சர் பண்ணலன்னா அந்த ஃபேமிலி ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டாக ஆன்சர் கிடைக்கிற ஃபேமிலி ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஃபேமிலி பிக் பண்ணும்போது இந்த சாம்பிளில் டாப் 10%, மிடில் 40%, பாட்டம் 50%, இந்த 3 டைப் ஆஃப் ஃபேமிலியோட லைஃப் ஒவ்வொரு 4 மாசமும் எப்படி மூவ் ஆயிருக்குன்றத ஒரு பிக்சர் எடுத்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சாம்பிள் என்னது? ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் இந்தியா தானே. இப்போ நீங்க தான் யோசிக்கணும், உங்க ஃபேமிலி லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 10 இயர்ஸ்ல மேலே போயிட்டு இருக்கா, டவுன் ஆயிட்டு இருக்கு? பட் ஒரு பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், 2014 கம்பேர் பண்ண விட இந்த 10 இயர்ஸ்ல 4 ஃபேமிலியில ஒரு ஃபேமிலி டவுன்வர்ட்ல போகுது. இது வந்து ஸ்மால் விஷயம் கிடையாது. 4ல ஒரு ஃபேமிலியோட இன்கம் குறையுது, டவுன் ஆகுதுன்னா இந்தியாவோட கன்சம்ஷன் பேட்டர்ன் கண்டிப்பா வீக் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது 4 ஃபேமிலியில ஒரு ஃபேமிலியில மணி ஸ்ட்ரெஸ் இருக்கு, கிரெடிட் ஸ்ட்ரெஸ். அப்ப கண்டிப்பா this leads to some political consequences இந்தியா சந்திக்க நேரிடும். பட் இப்ப சொன்னல 1 out of 4, this is the picture of urban India. இந்தியாவோட வில்லேஜ் எக்கானமி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? 3 ஃபேமிலியில ஒரு ஃபேமிலி டவுனா போயிட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த 2 பேர் யார் வர்ஸ்? வில்லேஜ் தானே, யோசிக்க விடுதா?
4 ஃபேமிலியில் ஒருத்தவங்க அடிபடுறாங்க, இங்கே 3 ஃபேமிலியில் ஒருத்தவங்க அடிபட்டுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அர்பனில் வாடுற மக்களில் ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறது 50%. பட் வில்லேஜில் அந்த 50% கம்மியாக தான் மக்களோட லைஃப் வந்து ஸ்டேபிளாக இருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் நமக்கு என்ன சொல்லி தருது? இந்தியாவோட பட்ஜெட் எங்கே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், அர்பன்லையா வில்லேஜ்லையா? ஸோ இது ஒரு பாலிசி ஷிஃப்ட், இதையே வச்சிடலாம். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது உங்கள் மைண்டில் என்ன ஒரு கன்க்ளூஷன் வருது? சில அடுத்த கன்க்ளூஷன் பார்க்கலாம், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தோணுதா? இந்தியாவில் சில மித்து இருக்குல்ல, இந்தியாவில் இன்இக்வாலிட்டி இஸ் ஃபாலிங், இந்த மித்து கரெக்டா தப்பு இல்லை? வழக்கமானதை விட சம் பீப்பிள் கெட்டிங் ரிச்சர். ரொம்ப முக்கியமாக வில்லேஜில் இருக்கிற மக்களோட லைஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடக்கும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டிஜிட்டல் இந்தியா இஸ் ஹெல்பிங் எவ்ரி ஒன்னு நல்லா சொல்ல முடியுமா? ஜஸ்ட் எலெக்ஷன் நடந்து ஓட்டு போட்டா மக்களோட லைஃப் மாறுதுன்றதுக்கான ப்ரூஃப் இருக்கா? எத்தனை எலெக்ஷன் சைக்கிள் வந்தாலும் சில குறிப்பிட்ட மக்களோட லைஃப் சைக்கிள் their vulnerability persists regardless of the election cycle. அப்போ இப்போதைக்கு வாட் இஸ் அவர் லெசன்? யுவர் லைஃப் இஸ் டிட்டர்மெண்ட் த்ரூ ஜியாகிரபி. நீங்க வில்லேஜ் இந்தியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களோட லைஃப் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க டெஸ்டினியை சூஸ் பண்றது நீங்க வாடுற இடம் தான். அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஜஸ்ட் மக்களுக்கு ஒரு ஸ்கில்லிங் தரணும். இந்தியாவில் எல்லாம் கரெக்டாக இருக்கு, ஜஸ்ட் அப்ஸ்கில்லிங் பண்ணால் போதும்னு சொல்றது இட் இஸ் மித். வி மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். அர்பனை விட வில்லேஜில் ஒரு ஃபேமிலி ஸ்லிப் ஆகுறாங்கன்னா வாட் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்? அந்த ரூட் காஸ் அனலைஸ் பண்ணுவோம்ல, அதுக்கப்புறம் தான் அப்ஸ்கில்லிங்லாம். ஸோ இந்தியாவில் க்ரோத் வருது, அந்த எல்லா க்ரோத் பெனிஃபிட்டும் ஒரு வில்லேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சிட்டி என்ன பண்ணிடுது? எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்குது. எல்லா க்ரோத் ஃபேக்டரியும் சிட்டி அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் மிச்சத்து தான் வில்லேஜுக்கு அனுப்புது. அப்போ அப்வர்ட் மொபிலிட்டி வில்லேஜை விட அர்பனில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளமை சரி பண்ணணும். ஸ்ட்ரக்சரலாக சேஞ்ச் பண்ணுவோம்ல. எஸ். அடுத்து என்னதான் இந்தியாவை வந்து நம்ம அர்பன் இந்தியா வில்லேஜ் இந்தியான்னு சொன்னாலும் வாட் இஸ் ரியல் இந்தியா? கேஸ்ட் இந்தியா தானே, ரிலீஜியஸ் இந்தியா தானே. அப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எந்தெந்த கேஸ்ட் குரூப்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எந்த கேஸ்ட் குரூப்ஸ்ல அதிகமாக டவுன்லோட் ஆயிருக்கு, அதையும் பார்க்கணும்ல. ஸோ கேஸ்ட்லையும் ரிலிஜன்லையும் மொபிலிட்டி எப்படி இருக்கு ஷார்ட்டாக பார்க்கலாம். எல்லா கேஸ்ட் குரூப்லையும் நீங்கள் கண்டிப்பாக டவுன்வர்ட் மொபிலிட்டியை பார்க்கலாம். பட் எந்த கேஸ்ட் குரூப்பில் டவுன்வர்ட் மொபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு? ஓபிசி ப்ளஸ் எஸ்சி. ஸோ இந்த கம்யூனிட்டிக்காரங்க, இந்த கம்யூனிட்டியில் வாடுற ஃபேமிலிஸ் இருக்காங்களே, இந்த ஃபேமிலிஸில் 2014 விட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 25% ஆஃப் ஃபேமிலிஸ் இன் திஸ் குரூப் டவுன்வர்டுக்கு போயிருக்காங்க. சரி, நான் பார்த்தோம்ல, இந்தியாவில் 2 இந்தியா இருக்கு. எதை எடுத்தாலும் டவுன்வர்டும் இருக்கு, அப்போடு இருக்கு. அப்போ எஸ்சிஸ்லையும் ஓபிசிஸ்லையும் அதிகமான டவுன்லோட் இருக்கு. 2014 இருந்து டிராவல் பண்ணி 2025 வரும்போது இந்த குரூப்ஸோட ஃபேமிலியில இன்னும் 25% மக்கள் they slipped to downward ladder. இது புரிஞ்சுல? which means 4 ஃபேமிலியில ஒரு ஃபேமிலி is slipping down. இப்போ அடுத்த பாயிண்ட், அதே குரூப்ல அப்போ நடந்திருக்கா? ஓபிசிலையும் சில அன்ரிசர்வ்ட் குரூப்லையும் அப்போ நடந்திருக்கு. பாயிண்ட் புரிஞ்சா? ஜென்ரலா இந்தியாவில் பார்க்கும்போது அப்போடு இருந்திருக்கு, டவுன்லோட் இருந்திருக்கு. புரிஞ்சுல? இப்போ குரூப் வைஸ் பார்ப்போம், கம்யூனிட்டி வைஸ் பார்க்குறோம். இப்போ எஸ்சி வச்சுக்கலாம், இல்லை எம்பிசி வச்சுக்கலாம். இந்த குரூப்ல டவுன்லோட் மொபிலிட்டி இருந்திருக்கு, ஓகே. அப்போ இந்த குரூப்லையும் அப்போடு இருக்கணும்ல. ஓபிசியில் அப்போர்ட் மூவ்மெண்ட் இருந்தாலும் எஸ்சி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல அப்போர்ட் மொபிலிட்டி இஸ் வீக்கர். அதுக்கு புரியுதா? வார்த்தை முக்கியம். வீக்கர் அப்படின்னு அர்த்தம்னா அப்போர்ட் மொபிலிட்டி இருக்கு, இல்லாம இருக்காது. பட் மற்ற கம்யூனிட்டி கம்பேர் பண்ணும்போது இவங்களோட அப்பர் மொபிலிட்டி இருக்குல்ல, ரொம்ப நேரோவா இருக்கு, ஈஸியா அடுத்தபடி எடுத்துக்க முடியல. ஸோ தேர் பாத்வே இஸ் அப்போர்டு. பார்த்தீங்கன்னா மேலே போகணும்னு ஆசைப்பட்டா எப்படி இருக்கு? ப்ராடரா இல்லை, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ரொம்ப நேரவா இருக்கு, கஷ்டப்பட்டு உள்ள போகணும். பட் ஒரு பாயிண்ட் முக்கியம், எஸ்சி பீப்புளோட லைஃப் வந்து கொலாப்ஸ் ஆகல. அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அந்த ஸ்டேஜ்ல அப்படி இருக்காங்க. அட் தி சேம் டைம் ஈஸியா மேலேயும் போக முடியல. ஸோ சிம்பிளா இந்த வார்த்தையில சொல்லலாம், தி எஸ்சி பாரடாக்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா தி எஸ்சி ஸ்டாக்னேஷன் ஃபேக்டர். பட் இவங்கள விடுங்க, ஓபிசிக்கு அவங்க ஆக்சுவலா இவங்க லைஃப் தான் ரொம்ப கஷ்டம். கஷ்டம் மீன்ஸ் மோஸ்ட்லி இவங்க யாரை சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் ரூலிங் பார்ட்டி. அப்போ ஒரு கம்யூனிட்டி குரூப் வந்து ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் அவங்களோட எக்கனாமிக் அவுட்புட் அந்த அளவுக்கு அப்போர்ட் ஆகலனா வாட் இஸ் தி ரீசன்? பார்த்தோம்ல, அதிகமாக டவுன்வர்ட் வரதுல எஸ்சிஸ் பிளஸ் ஓபிஸ் ரூலிங் பார்ட்டா இருந்து கொண்டு எப்படி டவுன்வர்ட் மூவ்மெண்ட்ல டவுன்வர்ட் மொபிலிட்டியில ஃபாஸ்ட்டாக கிளியர் ஆகுனாங்க. ஸோ ஃப்ரம் ஓபிசி வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? நீங்கள் என்னதான் வந்து ரூலிங் பார்ட்டிக்குள்ள இஃப் யூ ஆர் இன் பொலிட்டிக்கலி இன்க்ளூஷன், பொலிட்டிக்கல் லெவலில் இன்க்ளூஷனாக இருந்தீங்கன்னா, அதாவது உங்களோட ஓட்டு வந்து ரூலிங் பார்ட்டியை மாற்றுதுன்னா கூட யுவர் பொலிட்டிக்கல் இன்க்ளூஷன் நாட் ஈக்குவல்ஸ் டு எக்கனாமிக் மொபிலிட்டி. முக்கியமான டெரிவேஷன்ல. ஸோ உங்களோட எக்கனாமிக் மொபிலிட்டி பொலிட்டிக்கல் இன்க்ளூஷனால ஆட்டோமேட்டிக்காக மாறாது. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? இந்தியாவோட பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி உங்க லைஃபை மாற்றல. இப்போ வரைக்குமே உங்களோட கேஸ்ட் ஹிஸ்ட்ரி தான் உங்களை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு. அதான் அர்த்தம். உன்னோட ஸ்டேட்டஸ் வந்து பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இன்கம்ல இன்னும் மேலே போல, இன்னும் டவுன் தான் ஆகிட்டு இருக்குன்னா ஸ்டில் யூ ஆர் இன் ஓபிசி, விச் மீன்ஸ் ஹிஸ்டாரிக்கலி அந்த கேஸ்ட் இம்பாக்ட் தான் இன்னும் உங்க மேல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டில் இந்தியாவில் ஆக்குபேஷனல் செக்மெண்டேஷனை பார்க்க முடியும். எஸ்சி பீப்புளா சானிடேஷன், லெதர், மேனுவல் லேபர். ஓபிசி குரூப்பா ஃபார்மிங், சில கிராஃப்ட் இருக்கலாம் பட் ஃபார்மிங். அப்பர் கேஸ்டா அட்மினிஸ்ட்ரேஷன், லேண்ட் கண்ட்ரோல். ஸோ இன்ன வரைக்கும் தி ஜாப் இஸ் segregated based on your birth. அடுத்து எஸ்டிஸ் பார்க்கலாம், ஷெட்யூல் ட்ரைப்ஸ். எஸ்டிஸோட டவுன்வர்ட் மொபிலிட்டி ஸ்லிப் ஆகிறது கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. வாட் இஸ் ரீசன்? மார்ஜினல் கம்யூனிட்டியோட ஸ்டாண்ட் எங்க இருக்கும்? கீழே தான் இருக்கும். பிளஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? டார்கெட் பண்ணுதுல, டார்கெட்டட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ரீஜனல் ஃபோக்கஸ் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ தீஸ் இன்டர்வென்ஷன்ஸ் அவங்களோட டவுன்வர்ட் மொபிலிட்டியை ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஸோ இவங்களோட லைஃப்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் அப்பர் மொபிலிட்டியை பார்க்க முடியும். ஸோ இதான் ஓரளவுக்கு கேஸ்ட் பேஸ்ட் பிக்சர்.
இப்போ அடுத்து ரிலீஜியஸ் பிக்சர் பார்க்கலாம். மதத்தினால பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. எல்லா ரிலீஜன்லையும் டவுன்வர்ட் மொபிலிட்டி பார்க்க முடியுது. பட் முஸ்லிம்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஹிந்துஸோட அப்வர்ட் மொபிலிட்டி கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ரீசன், முஸ்லிம் சைட்ல ஸ்டில் டிஸ்கிரிமினேஷன் இஸ் தேர். டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறதுனால அப்வர்ட் மூவ்மெண்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸோ இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் தி ஓவரால் கன்க்ளூஷன்? இந்தியாவில் மொபிலிட்டி இட் இஸ் நாட் நியூட்ரல். நியூட்ரல் கிடையாது. நீ எந்த ஊர், எந்த கேஸ்ட், எந்த ரிலிஜன், இதை பேஸ் பண்ணி தான் இந்த சோஷியல் ஃபேக்டர்ஸ் தான் உன்னோட மொபிலிட்டியை ஷேப் பண்ணுது. இப்போ வரைக்குமே நிறைய கேஸ்ட் குரூப்ஸ்க்கு லேண்ட் ஓனர்ஷிப் மறுக்கப்படுகிறது. இந்த லேண்ட் ஓனர்ஷிப் இஸ் டினைடு. சில குறிப்பிட்ட கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும் வேஜஸ் எப்பொழுதுமே கம்மியா இருக்கு. இந்த பாயிண்ட்ல முக்கியமா, ரொம்ப முக்கியமா, பேண்டமிக் டைம்ல எல்லாரோட லைஃபும் டவுன்லோட் போகும்போது அந்த லேடர்ல நம்மளோட பிளேஸை தாக்கு பிடிக்கிறதுக்கு, கீழே இறங்காம பாத்துக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பஃபரா லேண்ட் யூஸ் ஆகும். யோசிக்க முடியுதா? லேண்டு, கோல்டு, ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே அந்த இடத்த ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். மேலே போலனா கூட கீழே விடாம தாங்கிறதுக்கு தீஸ் ஆர் பஃபர்ஸ். உங்களோட இன்ஹெரிட்டட் வெல்த் என்ன பண்ணிட்டு இருக்கு? காப்பாத்திட்டு இருக்கு. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். பார்த்தோம்ல, ஒரு குறிப்பிட்ட மக்கள் எப்படி இருக்காங்க, ஸ்டேபிளா இருக்காங்க பார்த்தோம்ல. அந்த ஸ்டெபிலிட்டிக்கான ரீசன் இன்ஹெரிட்டட் வெல்த். அப்போ சில கம்யூனிட்டிஸ் கிட்ட அந்த இன்ஹெரிட்டட் வெல்த் இல்லாதனால ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது தன்னோட இடத்துல இருந்து ஸ்லிப் ஆயிடும். பிகாஸ் தோஸ் பீப்பிள் டோன்ட் ஹேவ் பஃபர். தேர்ஃபோர் வல்னரபிள் பாப்புலேஷனுக்கு பார்த்தோம்ல, ஓபிசி, எஸ்சி, ஓபிசிஸ், எஸ்சிஸ், எஸ்டிஸ், இவங்களுடைய இந்த வல்னரபிள் பாப்புலேஷனோட டவுன்வர்ட் மொபிலிட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. இது ஒரு ரீசன். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஜுகேஷன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் அப்வர்ட் மொபிலிட்டி. இன்னும் வரைக்கும் குறிப்பிட்ட மக்களுக்கு கல்வி இஸ் டினைடு. நிறைய தலைமுறைகளுக்கு இன்னமும் எஜுகேஷன் அக்சஸ் கம்மியாக தான் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய கம்யூனிட்டினால இப்போ ஒரு யூஜி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் அது செட் ஆகலைன்னா அடுத்த ஒரு பஃபரா தன்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை, ஆல்டர்னேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுறதுக்கான ஒரு டைம் ஸ்கோப் இருக்கு, ஒரு பஃபர் பீரியட் இருக்கு. பட் எல்லா கம்யூனிட்டிக்கும் அது கிடைக்காது. ஒரு பிஜி பண்றதுக்கான அசசிபிலிட்டி இருக்காது. அப்போ எது முக்கியமான மொபிலிட்டியோ, அப்பர் மொபிலிட்டியோ, எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த அசசிபிலிட்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கிறது இல்லை. தி லேடர் பிகம்ஸ் நேரோ பேஸ்ட் ஆன் யுவர் சோஷியல் குரூப். அப்படியே நீ படிச்சு ஒரு நல்ல ஜாப் வாங்கினதுக்கு அப்புறம் கூட ஒரு பிரைவேட் கம்பெனில ஹைரிங் பண்ணும்போது உங்களால பயஸை பார்க்க முடியும், சோஷியல் எக்ஸ்க்ளூஷனை ஃபேஸ் பண்ணிருக்க முடியும். ஸோ இது எல்லாமே அகைன் அப்பர் மொபிலிட்டியை, இந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியை ஸ்லோ ஆக்குது. அப்போ இப்போ இருக்கிற கரண்ட் மொபிலிட்டி இருக்குல்ல, சில பேர் மேலே சில பேர் கீழே, இந்த கரண்ட் மொபிலிட்டி, திஸ் ட்ரெண்ட் ரிஃப்ளெக்ட் அவர் ஸ்ட்ரக்சரல் ஹிஸ்டரி தான். நம்ம 2025ஓட எக்கனாமி இதுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாரு? 200 years of our caste hierarchy. Historically, jobs were restricted, wealth inequality, educational access gap, and ongoing discriminations. These are structurally still continued. So, ஒரு ஃபேமிலி தன்னோட வீட்டில் செகண்ட் ஃப்ளோர் கட்டுறாங்க, ஒரு ஃபேமிலி தன்னோட லேண்டை விற்று லோனை பே பண்ணுறாங்க, ஒரு ஃபேமிலி தன் குழந்தைய அப்ராட் அனுப்புறாங்க படிக்கிறதுக்கு, அண்ட் இன்னொரு ஃபேமிலியில் ஒரு சைல்டு 10th ட்ராப் அவுட் ஆகுது. தீஸ் ஆர் தி சிம்டம்ஸ் ஆஃப் இன்கம் மொபிலிட்டி. அப்போ இந்த கன்க்ளூஷன்ல ஒரு சிவில் சர்வெண்டா, ஒரு பாலிசி மேக்கரா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பிளேஸ் என்ன? அவர் கவர்மெண்ட் பட்ஜெட் இல்ல அவர் ஸ்டேட் மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் பப்ளிக் ஹெல்த், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிவ் செக்டார்ஸ், எங்க வேலை அதிகமாக கிடைக்குமோ அந்த செக்டார்ஸ், சோஷியல் ப்ரொடெக்ஷன், ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் பாலிசிஸ். இதெல்லாம் பண்றது எதுக்குன்னா, இட் இஸ் நாட் ஃபார் சேரிட்டி பர்பஸ். நம்ம இந்தியாவோட எக்கனாமியை அப்வர்ட் மொபிலிட்டிக்கு புஷ் பண்ணணும்னா these are the essentials. So these are the essential tools for India's economic upward mobility. So ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் அப்வர்ட் மொபிலிட்டி பொறுத்து தான் அந்த கண்ட்ரியோட டெமோக்ரஸி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அப்பர்ட் எக்கனாமிக் மொபிலிட்டி இஸ் தி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அவர் கண்ட்ரிஸ் டெமோக்ரஸி. ஸோ ஓகே இல்லை. ஸோ இப்போ பேசின எல்லா பாயிண்ட்டுமே இந்த ஆர்டிகல் சம்மரேஷன் தான். அனலைசிங் தி இந்தியா சைக்கிள் ஆஃப் டெப்ரிவேஷன் அண்ட் அஃப்ளூயன்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன். பட் ஃப்ரீ டைமில் ஒரு ரீட் விடு.